ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 30வது தலைப்பு. மீண்டும் வெற்றி மீண்டும் பழி. கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்தவுடனே பிரிய பத்னி பாமா புலம்பினாள். மாமனாரை கொன்றவனை பழிதீர்த்து கொள்ள பகவானும் சங்கல்பித்து விட்டார். கிருஷ்ணருக்கு கோபம் உண்டாகிவிட்டதென்று தெரிந்தவுடனேயே ஷததன்வா நடுங்க ஆரம்பித்து விட்டான். சமீபத்தில் தானே அதிபலிஷ்டரான ஜாம்பவானையே அவர் தோற்கடித்திருந்தார். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி தன்னிடம் கோபத்தை திருப்பியிருக்கிறார் என்று தெரிந்ததும் ஷததன்வாவின் சூரத்தனமெல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டது. அவன் துவாரகையை விட்டு ஓட்டம் பிடித்தான். ஓட்டம் பிடிப்பதற்கு முந்தி என்ன பண்ணினான் என்றால், செமந்தகத்தை அக்ரூரரிடம் போட்டுவிட்டான். அதற்கு பதில் பகவானிடமே போட்டுவிட்டு அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பிழைத்து போயிருக்கலாம் என்றால், இதுதான் துர்புத்தியின் சேஷ்டை. தான் ஓடிப்போவதால் கிருஷ்ணருக்கு ஏற்படும் வெற்றி பெருமை போதாதென்று செமந்தகமும் அவரை அடைகிறதா என்ற கெட்ட எண்ணம்தான். ஷததன்வாவே அதை வைத்து கொண்டிருக்கலாமே என்றால், அது முன்னே அதை வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு பண்ணினது போல என்ன அனர்த்தத்தை தனக்கும் பண்ணிவிடுமோ? அந்த அனர்த்தம் அக்ரூரரைத்தான் அடையட்டுமே என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், கிருஷ்ணன் ஒருவேளை தன்னை துரத்தி கொண்டு வந்து பிடித்து விட்டால் அப்போது அதை எடுத்து கொண்டு விடுவானே. இந்த வெற்றியை மட்டும் அவனுக்கு தரவே கூடாது. தன் உயிரை எடுத்தாலும் எடுக்கட்டும், ஆனால் செமந்தகத்தை அவன் எடுத்து கொள்ள விடப்படாது என்ற துர்எண்ணம். துஷ்டர்களுக்கு வீம்பும் விரோதமும் கடைசி வரை போகாது. அதனால் அனர்த்தம் தரக்கூடிய மணியை விரோதியான கிருஷ்ணருக்கு சேரவிடாமல் தன்னிடம் சிநேகிதமாக வந்த அக்ரூரரிடமே சேர்ப்பித்தான். அக்ரூரர் நல்ல பக்தர், விவேகி என்று பெயர் எடுத்திருந்ததால் அவரிடம் மணி இருந்தால்தான் கிருஷ்ணர் அதற்காக சண்டைக்கு போகாமல் இருப்பார் என்றும் நினைத்து இப்படி செய்தான் போலிருக்கிறது. ஷததன்வா ஊரை விட்டு ஓடுகிறான் என்று சுவாமிக்கு தெரிந்தது. வாஸ்தவத்தில் அவருக்கு கோபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கோர கிருத்தியம் பண்ணிய ஷததன்வாவை தண்டிக்க வேண்டியது தர்மஸ்தாபனத்துக்காக வந்துள்ள தம்முடைய கடமை என்பதால் கோபம் வந்த மாதிரி காட்டிக்கொண்டார். இப்போது அவன் அதிவேகமாக ஓடுகிற குதிரையிலேறி தப்பியோட பார்க்கிறான் என்றதும் பகவான் பலராமரையும் அழைத்து கொண்டு ரதாரூடராக அவனை பிடிக்க புறப்பட்டார். தேர்க்குதிரைகள் காற்றாக பறந்தன. கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அதிவேகமாக ஓடும் ஷததன்வாவின் குதிரையும் தெரிந்தது. பாவம், அந்த குதிரையால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை. களைத்து போய் மேலே ஓட முடியாமல் அப்படியே விழுந்து நுரை தள்ளிவிட்டு செத்து போயிற்று. ஷததன்வா கால்நடையாக ஓட ஆரம்பித்தான். அவன் காலால் ஓடும்போது தாம் ரதத்தில் போய் அவனை பிடிப்பது தர்மயுத்தமில்லை என்று சுவாமியும் ரதத்தில் இருந்து குதித்து தாமும் காலால் ஓடியே அவனை துரத்தினார். பலராமர் தேரிலேயே உட்கார்ந்திருந்தார். களைத்து போய்விட்ட ஒரு ஒற்றை எதிராளியை 2 பேர் தாக்குவது தர்மமில்லை என்ற எண்ணத்தில் பகவான் ஷததன்வாவை பிடித்து விட்டார். அப்புறம் 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. பகவானை யார் எதிர்த்து நிற்க முடியும்? ஷததன்வா அவர் கையால் சம்ஹரிக்கப்பட்டான். அதனால் மகா பாபியான அவனுக்கும் புண்ணியலோகம் கிட்டச் செய்யணுமென்றுதான் அவர் இப்படி தேராலேயும் காலாலேயும் ஓடி ஓடி வந்தது. ஜாம்பவானிடம் போலவே ஷததன்வாவிடமும் பகவானுக்கு ஜெயசாலி என்ற பெருமை செமந்தகத்தினால் ஏற்பட்டது. ஆனால் அது எடுபடாமல் மறுபடி பழியும் வந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.